எல்லா வேலை வாய்ப்பையும் உறுதி செஞ்சுருக்கணும். மத வழிபாட்டிலேயே உணவு கலாச்சாரத்தை தலையிடக்கூடாது. அதை தவிர்த்து விட்டு தொடர்ந்து நீங்கள் இது போல மதத்தை கையில் எடுத்து எத்தனை ஆண்டு காலத்துக்கு நீங்கள் ஆட்சி செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமா சார் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கார் சார். இப்போ ஜெயலலிதா இருக்காங்களா சார்? எம்ஜிஆர் இருக்காங்களா சார்? காலம் மாறிக்கொண்டே வரும் சார். ஆனால் வரலாற்றில் நீங்கள் செஞ்ச பிழை இருக்குல்ல, அப்படியே பதிஞ்சு போயிடும். நேற்று வரை மோடி யாருன்னே தெரியாமல் ஒரு காலம் இருந்துச்சுல, இன்றைக்கு மோடி யாருன்னு தெரிகிற ஒரு காலம் இருக்குல்ல. அதே போல தான் நாளைக்கு அந்த மோடி என்ற நபர் இருந்தார்னு ஒரு நினைப்பு இருக்கும். அவ்வளோதான். ஸ்டாலின் மட்டும் இல்லை, உதயநிதியாலையும் ஜென்மத்துக்கு வடநாட்டு பக்கம் போக முடியாது. எழுதி தரேன். நீங்கள் காது வச்ச மாதிரி ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் அப்படியே இறங்கி மோடியை சந்திக்கலாம், காலில் விழுகலாம், ஏதாவது பேசலாம். இங்கே உருட்டினார் பார்த்தீங்களா, உருட்டு ஒரு செங்கலை தூக்கிட்டு, அந்த களம் கிடையாது வடநாடு. அங்கே போனீங்கன்னாக்கா நீங்கள் பேசி வச்சிருக்க பேச்சுக்கு என்ன அடி வேணாலும் விழுகும். நீங்கள் இந்தியாவை காப்பாற்றுவோன்றது நீங்கள் இப்படி தனியாக பேசிட்டு வேணால் சுற்றலாம், வீடியோ போட்டுகிட்டே தவிர இது சாத்தியம் கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டினால் ஒரு கடுகளவு மரியாதை கூட வெளியில் கிடைக்காது. தமிழ்நாட்டுக்குள்ளே அதுவும் போச்சு, உங்களுக்கு இல்லவே இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய இடத்துலையே அவர் கல்லடிலாம் விழுந்துச்சு. இன்னைக்கு பிஜேபி இந்த சனாதன மேட்டர் எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு போய் பேசியிருக்கு. உதயநிதியை ஃபோட்டோ வச்சு ஒன்றுக்கிறதுக்கான செருப்பாக அடிச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில் ஏற்கனவே அங்கே இந்துத்துவத்தை விதர்த்தி வச்சிருக்க இடத்துல ஸ்டாலின் போய் பேசிட முடியுமா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. போய் நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா இது சாத்தியப்பட்டிருக்கும். என்னைக்கு நீங்கள் சனாதன மேட்டர் எடுத்தீங்களா, வடநாட்டு பக்கம் உங்களால் ஏணி வச்சா கூட நீங்கள் போக முடியாது. அந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னாக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். காரணம் காமிச்சு மத்திய அரசே சொல்லும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், இதை சந்திக்க தயார்னா வாங்கன்னு சொல்லுவாங்க வெளிப்படையாகவே. அதனால் அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸ்டாலினும் போக மாட்டார். ஸ்டாலின் மட்டும் இல்லை, உதயநிதியாலையும் ஜென்மத்துக்கு வடநாட்டு பக்கம் போக முடியாது. எழுதி தரேன். நீங்கள் காது வச்ச மாதிரி ஏர்போர்ட் டு ஏர்போர்ட் அப்படியே இறங்கி மோடியை சந்திக்கலாம், காலில் விழுகலாம், ஏதாவது பேசலாம். அப்படியே கிளம்பி இங்கே வர வேண்டியதான். பப்ளிக்கை போய் சந்திக்கிறேன், எலெக்ஷனில் போய் சந்திக்கிறேன். இங்கே உருட்டினார் பார்த்தீங்களா, உருட்டு ஒரு செங்கலை தூக்கிட்டு, அந்த களம் கிடையாது வடநாடு. அங்கே போனீங்கன்னாக்கா நீங்கள் பேசி வச்சிருக்க பேச்சுக்கு என்ன அடி வேணாலும் விழுகும். மக்கள் அந்த கொந்தளிப்பில் இருக்காங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. தேர்தலை புறக்கணிச்சாங்கல்ல 10 கிராமங்களுக்கு மேலே, பரந்தூராக இருக்கட்டும், சிப்காட் இந்த விஷயத்துக்காக கையகப்படுத்தக்கூடிய நிலத்துக்காக இருக்கட்டும், அல்லது வேங்கைவில் பிரச்சனையாக இருக்கட்டும், யார் மீது உள்ள கோபம் சார்? மத்திய அரசு மீதா, மாநில அரசு மீதா? மாநில அரசு மீது உள்ள கோபம் தானே இம்பாக்ட் ஆச்சு. எல்லாமே அங்கே எதிரொலிக்கும் சார். நிச்சயமாக இவரெல்லாம் அந்த பக்கம் போக முடியாது. நான் இப்போ நிறைவாக ஒரே ஒரு விஷயம், ஏன்னா இப்போ பிரதமர் மோடி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் இப்போ ரீசெண்டாக பேசும்போதும் சொல்லியிருக்கிறாரு, இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துலேயும் காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு இருக்கிறதெல்லாம் பிரித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. கர்நாடகாவில் அது நடந்திருக்கு. முன்னாடி பேசும்போது ஆந்திராவில் அதுக்கு முயற்சி பண்ணாங்க, அது தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமாக இருக்கட்டும். தொடர்ந்து இன்னொன்று சொல்லப்படுறது, இந்த உங்களுடைய சொத்துக்கள் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற செல்வங்கள்லாம் பிரித்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிற விஷயங்கள். இப்போ காங்கிரஸை நோக்கி தான் இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக மதத்தை மையப்படுத்தின இஸ்லாமியர்களை குறிவைத்து பேசக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குது. ஒரு இஸ்லாமியராக உங்களுடைய பதில் இதில் எதிர்பார்க்க சார். மோடி செய்தது வரலாற்று பிழை சார். இது வரலாற்றில் பதியப்பட்டு விட்டது. இது எப்போயுமே மாற்றவே முடியாது. ஏதாவது ஒரு பிரதமர் ஒரு சமூகத்தை பிளவுபடுத்தி மதத்தை வைத்து மக்களை துண்டாடி அது மூலம் ஒரு அரசியல் செய்வதுன்றது அநாகரிகம். அதை அவர் செஞ்சிருக்க கூடாது, தவிர்த்திருக்கணும். எல்லா மக்களுக்கும் எல்லா சரிசமமான உரிமையை நீங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கணும். எல்லாத்துடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கான சொத்து உயர்வதையும் நீங்கள் உறுதி செய்திருக்கணும். எல்லா வேலை வாய்ப்பையும் உறுதி செஞ்சிருக்கணும். மத வழிபாட்டிலேயே உணவு கலாச்சாரத்தை தலையிடக்கூடாது. அதை தவிர்த்து விட்டு தொடர்ந்து நீங்கள் இது போல மதத்தை கையில் எடுத்து எத்தனை ஆண்டு காலத்துக்கு நீங்கள் ஆட்சி செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமா சார் கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருக்கார் சார். இப்போ ஜெயலலிதா இருக்காங்களா சார்? எம்ஜிஆர் இருக்காங்களா சார்? காலம் மாறிக்கொண்டே வரும் சார். ஆனால் வரலாற்றில் நீங்கள் செஞ்ச பிழை இருக்குல்ல, அப்படியே பதிஞ்சு போயிடும். 2048க்கு கணக்கு வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. பேசலாம் சார், நீங்கள் என்ன வேணால் பேசலாம். அதுக்கு உங்களுக்கு இறைவன் டைம் கொடுக்கணும்ல. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வேணால் கள நிலவரம் மாறும்னு சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? நேற்று வரை மோடி யாருன்னே தெரியாமல் ஒரு காலம் இருந்துச்சுல, இன்றைக்கு மோடி யாருன்னு தெரிகிற ஒரு காலம் இருக்குல்ல. அதே போல தான் நாளைக்கு அந்த மோடி என்ற நபர் இருந்தார்னு ஒரு நினைப்பு இருக்கும். அவ்வளோதான். பாஜகவினுடைய வளர்ச்சி அதை அப்படி எடுத்துக்கூடாது அப்போ சார். இது மதத்தை வைத்து எப்பயுமே ஒரு மனுஷன் பெரிய லெவலில் வளர்ந்துட முடியுமா? மக்களை பிளவுபடுத்திட முடியாது. நீங்கள் ஒரு ஆன்மீக குருவாக இருந்து நீங்கள் மக்களை வழி நடத்துறீங்க, ஒரு விஷயத்தை போதிக்கிறீங்கன்னா அப்படி நீங்கள் வளர்ச்சி பெறலாம். ஆனால் அதை வச்சு துண்டாடுற விஷயம் இருக்குல்ல, அது எப்பயுமே ஏற்புக்குரியது கிடையாது தானே. அதான் சொல்லணும். இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். இதை அவர் செஞ்சிருக்கவே கூடாது. செஞ்சுட்டாரு. வாஜ்பாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தங்க கிரீடத்தில் வைரம் பதித்தது போல் அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதை. அந்த இடத்திற்கு தான் நீங்கள் போயிருக்கணுமே தவிர அது நீங்கள் அதை கீழே இறங்கிட்டீங்க. நீங்கள் தான் அதற்கான விளைவை எதிர்கொள்ளணும். ஆனால் இப்படி பேசுகிற விஷயம் இந்துக்கள் மத்தியிலேயே இது ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் நான் அவருடைய கருத்தை எதிர்க்கிறேன்ற ஒரு மென்டாலிட்டி குறிப்பாக வட இந்திய மக்கள் மத்தியிலேயே வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு விஷயம் அவர் புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்தியர்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி ஊடுருவல்காரர்கள்னு சொல்கிறாரு.
அதான் சார் 5 தலைமுறை 10 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாருமே ஹிந்துக்களாக இருந்தவர்கள். அவர்கள் வந்து மதத்தை பிடித்தோ அல்லது வந்து அவர்கள் வந்து சில நெருக்கடிக்காகவோ 2 பிரிவாக மதத்தை தழுவினாங்க. ஓகே, அது வந்து கிறிஸ்டினை தழுவினையாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், அப்படி தான் வந்து மதம் ஆரம்பிச்சுது. இதில் ஊடுருவல்ன்றது வந்து அது வந்து தவறான சொல்லாடல். அவர் யாரை சொல்கிறாரு? ரொஹானியிலேருந்து வராங்க, பாகிஸ்தான்லேருந்து வராங்க, பர்மாலேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருனாக்கா, நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் மேற்கொள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த யார் யாருக்கெல்லாம் உரிமை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, மதத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இங்கு வரும்பொழுது அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் தருவேன்றீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது இஸ்லாம் மதத்திலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு இல்லைன்றீங்கல்ல. இப்போ இலங்கையில் அதே போல் பாதிக்கப்பட்டு இங்கே வராங்கல்ல இஸ்லாமியர்கள், அவருக்கு கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டேன். இந்த பிரிவினை உங்களுக்கு புரியுதா? இந்த ஸ்ட்ராட்டஜி இது எப்பயுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது சார். மிஞ்சி போனால் எவ்வளோ நாள் சார் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 வருஷம், இன்னும் அதிகபட்சமாக மோடி பிரதமராகவே தொடர்ந்து நினச்சா கூட ஒரு 10 வருஷம் நீடிக்குமா? அதுக்கப்புறம் சார் மாற்றம் ஒன்றே மாறாது. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மக்களுக்கு வந்து இயல்பு என்னன்னு தெரியும், யார் பிரிவினைவாதம் செய்கிறாங்கன்னு தெரியும், யார் மத கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு தெரியும், யார் உணவு கலாச்சாரத்தில் கை வைக்கிறாங்கன்னு தெரியும். அங்கங்கே வாழக்கூடிய மக்கள் அவனுக்கு பாதுகாப்பு அரணா நின்று இந்த மாதிரி பிரிவினை செய்யக்கூடிய நபர்களை எதிர்த்து களமாடும் பொழுது இது எல்லாமே மாற்றப்படும். ஸோ ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த 10 வருஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவங்க எதிர்பார்க்குற மாற்றம்னு ஒன்று நடந்துருமே இங்கே. இந்தியான்றது எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். அது ஒரு பெரிய அளவுக்கு நடக்காதுன்றீங்களா? தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கிற வரைக்கும் இது சாத்தியம் கிடையாது சார். எல்லா இடத்துலையும் தமிழனுடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், வழிகாட்டு முறை, போர்க்கலையாக இருக்கட்டும், ஆட்சி நடைமுறை செய்யக்கூடிய எல்லா கலையும் தமிழனுக்கு தெரியும். அதனால தான் அவனை குடிகாரனை மாற்றுறாங்க. அவன் குடிகாரம் இல்லாமல் அவன் தெளிவான சிந்தனையோடு இருந்தானா அவன் உலகத்தையே வழி நடத்துவான். நீங்கள் என்னதான் குளறுபடி பண்ணுங்க, எல்லா இடத்திற்கும் யார் யார் எங்கெங்கே சென்று சேர்ந்து எப்படி மக்களை நல்வாழ்வுபடுத்தணுமோ, எப்படி வாழ வைக்கணுமோ அது நடந்தே தீரும்.